கர்த்தருடைய பரிசுத்த நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியை சாட்சியாக வைத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 9 மாதங்கள் கண்மணி போல காத்த தேவன் 10வது மாதத்திலே இந்த கடைசி நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம சந்தோஷமாக இருப்பது தான் ஆண்டவர் பிரியமான காரியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த மாதத்துக்கு கடைசி நாளில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் நன்றி செலுத்துகிற பிள்ளையாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் கண்மணி போல காத்து வந்தார், ஆதாயத்தை படுத்தினார், ஆகாரத்தை கொடுத்தார், உடைகளை உடை கொடுத்தார், சரீர சுக பலன் கொடுத்தார், குடும்ப சமாதத்தை கொடுத்தார், நோய் கொண்டு இல்லாமல் பாதுகாத்தார். எல்லாத்தையும் மேலாக அவர் நாமத்தை மயப்படுத்த என்னால் தெரிந்து கொண்டபடியால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக அவர் எதிர்பார்த்துன்னா இவ்வளோ நாள் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி நாள் இருக்கும். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த ஆசீர்வாதமான காரியங்களை, ஆண்டவர் செய்த எல்லையில்லாத நன்மைகளை நம்ம நினைத்து பார்த்து விசேஷமாக இந்த நாளிலே எங்கே சென்றாலும் குடும்பத்தை சமாதானம் காணப்படலை. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் சமாதானம் காணப்படுனா ஆண்டவரை பற்றி கொடுத்தனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சமாதானம். நான் அளிக்கிற சமாதானம் உலகத்துக்கு சமாதானம் இல்லை, உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் அந்த வாக்குத்தத்தை நம்ம அறிக்கிட்டு செபிக்கும் போது தான் இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தது. நான் விசுவாசமாக சொல்லுவேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு கனப்படுத்தி அவர் மையப்படுத்துகிறாங்களோ அந்த வீட்டை அவர் வேலை எடுத்து பாதுகாத்து சமாதானம் கொடுக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டு சில நன்மை குறித்து ஒரு பாடல் பாடலாங்கிற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்கள் அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு வெளிச்சங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறிக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. பாருங்க, வேலை சொல்லுது, எங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் இந்நாளில் அவர் சித்தம் போல் நம்மளை நடத்துகின்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாய் நமக்குள்ள அவர் வாசம் செய்தார்னா அவர் சித்தத்தின்படி நம்மளை நடத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாக அவருக்குள்ள நான் வாசம் செய்யும்போது, எங்களுக்குள்ள அவர் வாசம் செய்யும்போது, ஆவியான உள்ளத்தில் நம்ம ஆலயமாக இருக்கிற இடத்துல வாசம் செய்யும்போது நம்மளுடைய சித்தம், அவருடைய சித்தம் நம்ம நடத்துறது. எப்படி நடத்தி செய்கிறாரா? 3 விதமான காரியங்கள் நடத்து. ஒன்று, எப்படி ஜெபிக்கணும்னு நம்ம கத்துறாரு. ஹல்லேலூயா. அதிகாலை ஆண்டு சொல்ற ஆண்டவரே நீ எப்படி ஜெபிக்கணும், எப்படி நடத்த வேண்டும்னு சொல்லுமான்னு கேட்கும்போது நாள் முழுவதுமாக ஆண்டு ஜெபிக்க வல்ல கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த ஜபத்தை ஆண்டு எடுத்து 30, 60 பால் கொடுக்க வல்ல. ஹல்லேலூயா. சொல்றாரு, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா இது வேணும் அது வேணும் இது வேணும். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் நான் முக்கியமாக ஆண்டு எதிர்பார்க்குது, பிறருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டு நம்முடைய சிறையிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. யோபு கற்றுக் கொடுத்த ஒரு முன்மாதிரி தான். பிறருக்காக ஜெபிக்கும் ஆண்டு அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த காரியம் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம அனுதினம் ஆண்டு கற்றுத்தாருமாப்பா. பிறருக்காக நம்ம ஜெபிக்க 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 ஆண்டை நம்ம குடும்பத்தை வெயில் எடுத்து பாதுகாப்புறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற ஆசீர்வாதம்னா எனக்கு பிள்ளைகளுக்கோ மனைவிக்கு நான் ஜெபிச்சதே கிடையாது. எல்லாம் பிறருக்காக, சபைக்காக ஜெபிக்க, வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறேன், அப்போ ஊழியம் செய்கிறப்போ போதர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அப்படியே பெரிதான காரியம் கொண்டு சேவல் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிறருக்காக ஜெபிக்கிறாங்க, நீ நாள் முதல் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. பிறருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கல, பிறருக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது அந்த ஐயா சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிசயத்தை காணணும். வல்ல மக்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டு தான் உண்மையாக சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். ஸோ பிறருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான ஆசிரியை கொடுக்க வளர்கிறார். ரெண்டாவது என்ன செய்றாரு, வேத வசனம் வேதத்தை நம்ம வாசிக்கிறோன்னா அந்த வேதத்தை வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, உணர்வுள்ள ஆவியோடு படிக்கும் தான் சிறப்புங்க. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் வேதத்தை சுமப்பது கடகடன் படிச்சுருப்போம். அதில் ஆண்டு சுமந்து அக்கன் படித்து ஆண்டவரையும் நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன். இந்த வேதத்தை வாசிக்கும் போது இதோட வார்த்தைகளெல்லாம் புரியத்தக்க ஞானம், அறிவு, புத்தி வைத்த குடும்பம் ஆண்டு ஜெபிக்கும் போது தான் அந்த வார்த்தையை ஆண்டு கிரியை செய்வார். என்ன சொல்கிற, வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவேன், வார்த்தையை கொண்டு சுகமாக்குவேன், வார்த்தையை கொண்டு வழி நடத்து சொன்ன தேவன் அந்த வார்த்தையை நம்ம ஆண்டு இருக்கணும். ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற அந்த வார்த்தையுடைய வசனத்துடைய வார்த்தைகளை எனக்கு விளக்கிற ஞானத்தை தாரும். 2வது காரியம். 3வது என்ன சிறப்பாங்க, கவலை கண்ணீர். மனுஷன் யாரும் பிறகு சந்தோஷமாக இருக்க முடியாது, இன்னும் துன்பம் கலந்தான் வாழ்க்கை. என்ன சொல்ற, கவலை கண்ணீர் மறக்கணும். கத்திரை நோக்கி. சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுகள் உபத்திரவம் மனுஷனை நோக்கி பார்ப்போம். ஆனால் சொல்கிற காரியம் கவலை கண்ணை மறக்கணும், கத்திரையே நோக்கி போகணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும், குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி வந்தால் கூட நம்ம செய்ய வேண்டிய காரியம் கத்திரை நோக்கி போகணும். கத்திரை நோக்கி பாட்டுங்க அநேகர். அப்போ சிலர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தவான்கள் கத்திரை நோக்கி போனவங்க எல்லாம் ஜெயம் கொண்டாங்க. ஜெயம் கொள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கணும். யாருன்னு சொல்றது, ஒரு வெக்கப்பட்டு போக விட மாட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கவலை கண்ணீர் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய கத்திரை நோக்கி போகணும். அப்படி இல்லாத அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தணும். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டு உட்காந்து நீங்கள் வீட்டில் தனிமையாக இருந்தீங்கன்னா யோசிச்சு, இந்த மாதம் ஆண்டு நம்ம செய்த நன்மைகள் என்ன, அற்புதங்கள் என்ன, அதிசயமான காரியங்கள் என்ன, என்ன வல்லமையான காரியங்கள் குடும்பம் செஞ்சு நினைச்சு போகும்போது தான் ஆண்டு ரொம்ப பிரியமாக இருப்போம். ஹல்லேலூயா. நமக்கு உபத்திரம் போராடும் நம்ம கத்திரை நோக்கி பார்க்கணுமா? அது மட்டும் இல்லாத அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தணுன்றது. 3வது காரியம் நம்ம எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேசி பிரச்சனை ஆகிடுவாங்க. குடும்பத்தில் சரி, உற்றார்கள் சரி, சொந்த பந்தம் வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்னை வழி நடத்த முடியும். சங்கீதம் 38:8 சொன்னது போல, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை. ஸோ ஆண்டவர் அதிகாலை ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தின்படி நடத்தும். எங்கே சொன்னால் பாருங்கள், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல முடியும், எங்கே சொன்னது ஆண்டவர் சித்தம் நடத்துவாராம். முதல் சொன்ன உங்களுக்கு வாசல் வழி நடத்தி நான் சொன்னது போல, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். ஆண்டவரே உன் வழி எனக்கு காண்பியுமப்பா, நீ செல்கிற இடத்துக்கு நான் சொல்லும்போது ஆண்டு சொல்லும்போது நன்மையான செம்மையான கோணலான பாதையை செம்மையான பாதையை மாற்றுவார். ஹல்லேலூயா. சொன்ன காரியம் பாருங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். ஆண்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழி நடத்தினார். ஆண்டு சுத்த கிருபை தான். நாள்தோறும் புதிய கிருபை பெற்றுக்கொண்டனால தான் ஆண்டவர் வாழ்க்கையில் நடத்தினார். அடுத்து கடைசியாக உன் விருப்பம், அவர் சித்தலாமல் எங்கும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து ஆண்டே நான் சொல்லட்டுமா, தாவீது பாருங்க போருக்கு ஆலோசனைக்காரன். அந்த மாதிரி ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அவர் சித்தத்தாரின் செல்லும் போது தான் ஆண்டு நம்மளுக்குள்ளே வாசிச்சுவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தை அனைத்து இந்த மாதம் கடைசியாக வந்திருக்கிறோம். மாதத்தில் ஆண்டு செய்த நன்மைகளை குறித்து, அதிசயங்களை குறித்து, அற்புதங்களை குறித்து ஆண்டு என்ன சொல்கிறது, நன்றி செலுத்தணுன்றார். செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கணுன்றார். ஹல்லேலூயா.
யாரெல்லாம் இந்த நாள் துதிக்கலாம்னா இந்த ஒரு நேரத்தில் படுக்கைக்கு முன்பாக துதித்து படுக்கும்போது படுக்கையில் ஒரு வியாதியை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம். ஒன்று முடிஞ்சு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாத வேலைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். இந்த மாதம் கடைசியில் வந்திருக்கிறோமப்பா. நாளைக்கு புதிய மாதம் கடந்து போக போகிறோம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்ன செய்ய நன்றி செலுத்த வேண்டும் என்பது குறித்து எங்களோடு கொடுத்த ஆலோசனை வார்த்தைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வர நாட்களில் புதிய மாதம் கடந்து போது இதைவிட மேலான ஆசீர்வாதங்களுக்கான தேவன் கிருபை செய்கிறார். நீ கேட்குற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆசீர்வாதம், படுக்கையில் இருந்தாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே பொறுத்தது மத்தியிலே போராட்டம் இருந்தாலும் நீர் அவர்களை கண்காணித்து உன் கண்கள் அவர் மேலே வைத்து நோக்கமாக இருந்து ஆசீர்வதித்து கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வீட்டை சுற்றி வெளியே பாதுகாப்பீராக, ரத்த கோட்டில் மறை தீர்ப்பீராக, சமாந்தி கொடுத்து ஆசீர்வதி கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியை சாட்சியை வைத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். மறுபடியும்க்கான கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த மாதத்துக்கு கடைசி வந்துருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்ம உட்கொண்டு புதிய மாதத்துக்கு கடந்து போகிறோம். இந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து செயல்படும் போது தான் வருகிற புதிய மாதத்தில் ஆண்டவர் பெரிதான காரியம் செய்ய வளர்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசி தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்கிறார். ஸோ வாழ்க்கையில் ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு கிறிஸ்தவனா வாழ்க்கை இருக்க விசுவாசம் தான். அந்த விசுவாசி தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். ஜெயிக்குள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் நீதிமான் பதறான். எது வந்தாலும் எப்படிப்பட்ட போராட பதறோம். ஏன்னா ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருக்கு கேட்ட வார்த்தை ஆண்டு கொடுத்த வார்த்தை என்னன்னா, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலில் ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைக்கு அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி. பாருங்கள், இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்கிற காரியம். கர்த்தர் உன் ஆக்கினைக்கு அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நடுவில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாள் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம கேட்டு புதிய மாதத்துக்கு கடந்து செல்லும் போது இந்த வார்த்தை எங்களோடு வரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் கண்டிப்பாக செய்யும். நான் விசுவாசிக்கிறேன், அதே போல் நீங்கள் விசுவாசிக்க நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கர்த்தர் செய்யணும். என்ன சொல்ல பாருங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15 வசனம். சீயோன் குமாரதி கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலை ஆசீர்வதி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஸோ நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, இஸ்ரவேல் பிள்ளைங்க. ஸோ ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, அவர்கள் ஆர்ப்பரியுங்கள், இஸ்ரவேலை ஆர்ப்பரியுங்கள். இஸ்ரவேலின் குமாரத்தியை நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து கழுவுறு. எப்போதுமே நம்ம ஆண்டு பிள்ளைகள் முழு இதயத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆதரவு பார்க்குறாரு. முழு இதயத்தோடு களி கூறுன்றார். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல அடுத்த வசனம் என்ன சொல்கிறார்? 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினை, எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை தலைமுறை போனாலும் அது ஆக்கினை அறுத்து சத்துருக்களை விலக்கி. உனக்கு விரோதமான சத்துரு நாங்கள் வீட்டார் சொந்த பந்தமும் பிரச்சனை கொடுக்கலாம், இந்த பக்கத்து வீட்டில் பிரச்சனை கொடுக்கலாம். அதான் சொல்கிறார், உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம நடுவில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும் சொல்லி 4 காரியங்கள் கொடுத்து பேசலாங்கிறேன். ஒன்று, நம்மளை ஆண்டவர் கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும்போது வருத்தத்தை மாற்றி போடுவாராம். ஹல்லேலூயா. 2வது என்ன சொல்கிறார்? நம்ம வாழ்க்கையை மாற்றி போகிறாங்க. முதல்ல வருத்தமாக இருக்கிறவங்களே கேட்டுக்கோங்க. வருத்தப்பட்டு பாரத் சொல்கிற ஆண்டு வருத்தமாக இருக்கிறவங்களே ஆண்டு வாழ்க்கையை மாற்றி போடுவார். ஆண்டு நம்ம நடுவில் இருந்தார், நம்ம வாழ்க்கையில் ஆண்டு நடுவில் இருந்தார்னா நம்ம வருத்தங்களை மாற்றி போடுவார், நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுவார், வாயின் வார்த்தைகளை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. 4வது வழியை மாற்றி போடுவார். வழியை மாற்றி போடுவார். இந்த 4 காரியங்களை கொடுத்து வேதத்தில் சில பரிசுதான் அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு காரியங்களை கவனிக்க தயவுசு. மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரசூர். எப்போதும் பாருங்க, ஆந்திர பிள்ளைங்க கிறிஸ்துவ பிள்ளைங்களாம் எப்போ பார்த்தா ஏதாவது குறை சொல்லிப்பான். இது சரியில்லை பிரதர், இந்த மாதம் சமாதானம் பத்தலை பிரதர், ஒன்று பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்தா பாருங்க முகம் சோகமாகவே இருக்கும், வருத்தத்தோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஆண்டு என்ன சொல்கிறது? வருத்தப்பட்டு பாரசூர் நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வெளிப்பாடு தரேன். ஆண்டு சமூகத்தில் அவருடைய அறிக்கை இடும்போது தான் ஆண்டு வாழ்க்கையில் நம்ம வெளிப்பாடு கொடுக்க வளர்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்ம வருத்தத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டரை எதிர்பார்க்கலாம், நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டோட பிள்ளைங்களும் அப்படி தான். அந்த நம்ம வருத்தத்தோடு எப்படிப்பட்ட வருத்தம் ஆண்டு சமூகத்தில் காத்து ஜெபித்த காரியத்தை அறிக்கை செய்யும்போது தான்
வருத்தத்தெல்லாம் எட்டுப்படுத்தி சமாதானமாக ஆக்கி போடு. ஹல்லேலூயா. என்ன சொல்ல, வருத்தப்பட்டு பாரு நீங்கள் எல்லோரும் எடுத்துருவாங்க. மனுஷங்கிட்ட போய் வருத்தம் சொல்ல அப்படிதான்ப்பா இருக்கும், அவர் போய் பிடி அவனை பிடின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டு சொல்ல சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரு நீங்கள் எல்லோரும் எடுத்துருவார்கள், நான் உங்களுக்கு இளைப்பாடு. வாழ்க்கையிலே வருத்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டு வாழ்க்கையில் இருந்தார்னா இந்த வாக்குத்தத்தை வசனத்தை ஆண்டு கண்டிப்பாக நிறைவேற்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையின் நடுவில் இருந்தார்னா எப்படி மாற்றுறாரா? வருத்தப்பட்டு இருக்கிற குடும்பங்கள், வருத்தப்பட்டு இருக்கிற பிரச்சனைகள், வருத்தத்தோடு இருக்கிற வியாதிகள் யார் இருந்தாலும் ஆண்டு நடுவில் இருந்தார்னா கண்டிப்பாக என்ன செய்கிறாரு? இந்த வசன பிரகாரம் வருத்தப்பட்டு பார்த்து நீங்கள் எல்லோரும் எடுத்துருவாங்க. எல்லாரும் அழைக்கிறார். ஒருத்தர் நீ வரக்கூடாது அவர் கூட இல்லை, எல்லோரும் பிரஜாதி இருந்தாலும் சரி கிறிஸ்த பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லோரும் எடுத்துருவாங்க. நான் உனக்கு இளைப்பாறுதல் சொல்ல சமாதத்தை கொடுப்பேன்றாரு. ஸோ மனுஷன் கொடுக்க மாட்டான். மனுஷன் குறையெல்லாம் சொல்லுங்களேன், ஆமாம் இந்த இப்போ பார்த்தாலும் இதே தான்ப்பா, நீ ஜபிக்கிற கூட இதே தான் சொல்லுங்க. ஆனால் ஆண்டு அப்படி சொல்லலை. எப்படி சொல்ல, நீ என்னிடத்தில் பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஸோ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டம், சஞ்சலம், அவமானம், நிந்தைகள் வந்தாலும் அது குறித்து நான் வருத்தப்படணும். நம்ம சேர்ந்து ஒரே காரணம் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அவர்கிட்ட ஒப்புரைக்கும் போது என்ன சொல்கிறேன், உன் வழியை கத்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேலே நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாங்கி செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள். மறுபடியும் படிக்கிறேன். அப்போஸ்தலர் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சொல்கள் நீங்கள் எல்லோரும் எடுத்துருவாங்க. எல்லோரும் வர சொல்கிறார் ஆண்டவர். நீ தான் ஒன்றா அவன் தான் ஒன்றா பெரிய அரசினா இல்லை, எல்லோரும் எடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை கொடுக்குறேன். ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறார் பாருங்க, வாழ்க்கையை மாற்றி போகிறாங்க. என்னுடைய வாழ்க்கை முன்னாலெல்லாம் ஆண்டவர் அறியாத மனுஷன் வந்து இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தெய்வ பயம் வந்தது. எதாவது தப்பு செஞ்சால் ஆண்டு தண்டிச்சுடாரோ, குடும்பத்தை தண்டிச்சுடாரோ அந்த பயம். ஸோ அப்போ என்ன பண்ணுற, ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி எப்படி வாழ்க்கையை மாற்றி போகிறான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 20ஆம் வசனம் படிங்க. 6:20 என்ன சொல்றாருன்னா, அதை நடுங்கி திகைத்து பவுல் சொல்ற ஆண்டவர், பவுல் சவுல் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சான். நீங்கள் அறிவிங்க, எல்லாம் வேதத்தில் வாசிப்பீங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான், கர்த்தருக்கு பிள்ளைங்களை எதிர்த்து நின்றான், சபையில் அடிச்சு விட்டுருக்கான். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் யார் தேர்ந்தெடுக்கிறாரோ சவுலை தேர்ந்தெடுக்கிறார். என்ன சொல்ல பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். யார்? சவுல் பவுலை மாற்றின தேவன். சவுல் ஆண்டவர் பார்த்து கேட்குறான், நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு நான் சொல்லப்படும் என்றார். பாருங்கள், அவனை தேர்ந்தெடுக்கிறார். அவனுக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், நம்ம கணவர் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரசிக்கப்படாமல் இருக்கலாம், நம்ம சொந்த பந்தங்கள் விட்டு அவனை சொந்த ரசிக்கப்படாமல், அவங்களாம் நம்ம சொல்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட நம்ம ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அந்த ரசிப்பின் அடையாளத்தை தருவார். ஹல்லேலூயா. செய்த காரியம் அவன் நடுங்கி ஆண்டவர் பேசினான்னா எல்லாரும் நடுங்கும், பயம் வரும். அதுதான் சொல்ல வாழ்க்கையை மாற்றி போகிற சவுளுடைய வாழ்க்கையை பவுலை மாற்றி போன்ற தேவன். பாருங்க 9ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் பாருங்க, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்கள் பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. எதற்காக நம்ம ஆண்டவனை தொடுறான்னா ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க நம்ம ஆளை சொல்கிறார். ஒவ்வொரு ஆத்ம விசுவாசி நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையில் பேசினா ஆண்டவர் வார்த்தை சுவிசேஷத்தை அறிவிங்க. எங்கே போனாலும் ட்ராக்ஸை கொடுங்க, ஹாஸ்பிட்டல் வியாதிகளை சந்தித்து ஜெபிங்க, ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஆத்மா ஆண்டவர் வார்த்தை பிரசங்கிங்க. இப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் குடும்பத்தை ஆசிரியர் காட்டுறாரு. அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றி போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சவுல் பவுலை மாற்றினார். என்னது மாற்றினார்னா ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிறத மாற்றிட்டார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் சொல்ற, வாயின் வார்த்தையை மாற்றி போகிறார். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தையை மாற்றி போகிறார். ஆண்டு என்ன சொல்கிறார்? வாயின் வார்த்தையை மாற்றி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2:7 ஏசியா 61ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரம் 1வது சொல்லியிருப்பாங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். உன்னுடைய வாயின் வார்த்தை எப்படிப்பட்டது நம்ம யோசிக்கணும். அங்கூட சொன்னா வாயின் வார்த்தை என்ன பேசணும்னு சொல்ல நான் கட்டுத்தர மாட்டேன் சொன்னது பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஸோ நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டர் மாட்டிப்போம். நம்ம ரசிக்கப்படாத முன்னாடி பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், தேவையில்லாத பேசியிருப்போம், குடும்ப சமாதானம் கெடுக்கிற வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் ஆண்டர் பிள்ளை ஏற்ற பிற்பாடு ஆண்டு செய்கிற காரியம் அவருடைய வார்த்தையை கொண்டு சுவிசேஷத்தை அறிக்கை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். வாயின் வார்த்தை சொல்கிறார் பாருங்க, சிறுமைப்பட்டது அதை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இறுதியை நொறுங்குண்டவங்கள், அது பிரச்சனையோடு இருக்கிறவங்க, சமாதானம் இல்லாதவங்க, சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு, இறுதியை நொறுங்குண்டவங்களுக்கு
காயங்களை கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரவும் கட்டுண்டவர்கள் கட்டவிதலும் கூறவும் என்னை கர்த்தர் அனுகிரகம் செய்தார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள், சமாதானம் இல்லாதவங்க, வியாதிஸ்தர், அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் என் வாயின் வார்த்தைகளை மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 61. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 2:7 என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவர் பார்த்து பேசுகிற வீரல்லவா, கலிலே அல்லவா, ஆண்டவருக்கு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்தது அப்படிங்கிற நம்மளில் யார் அவரவர் ஜென்ம பாஷையில் இவர்கள் கேட்கிறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தையை மாற்றி போனார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தார்னா வாயின் வார்த்தையை மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்குற வார்த்தையாக இருக்கணும், மற்றும் போஷிக்கிற வார்த்தையாக இருக்கணும், மற்றும் ரெஸ்ட்ரிக்ட் கொண்டு வர வார்த்தையாக நம்மளை ஆண்டவர் மாட்டுவார். எப்போது கர்த்தர் நம்ம நடுவில் இருந்தார், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நடுவில் இருந்தார்னா கண்டிப்பாக காரியம். 4வது கடைசியாக செஞ்ச காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8:26-29 பாருங்க. பிலிப்பர் சொன்னார். அப்போஸ்தலர் 8:26-29. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாக எருசலேமுக்கு காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரமாக மார்க்கமாய் போ என்றார். ஆண்டவர் சொல்கிறார், நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தை நம்மளோட பேசுகிறோன்னா அது கீழ்ப்பணிதான். கீழ்ப்பணிதான் ஆசீர்வாதம். பாருங்க, பிலிப்பு சொல்கிறாரு, போனான் பார்த்தீங்கன்னா 29வது வசனம் சொல்கிறார் பாருங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார். ஆண்டவர் வார்த்தை நம்ம சொன்னால் அது கீழ்ப்பண்டு செய்யும் போது தான் நம்ம வழிகளெல்லாம் ஆண்டு காக்க வளர்கிறார். உடனே கீழ்ப்படிதான். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படி தான் மேல்படி போக முடியும். ஸோ ஆண்டவர் சொல்ல வார்த்தை கீழ்ப்படி செஞ்சு பிள்ளைங்க சொல்ல திட்டமாக ஒரு செய்யனா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8:26-29. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாக எருசலேமுக்கு காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ, ஆவியானவர் நீ போய் அந்த இடத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடைய சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லும்போது உடனே கீழ்ப்படி செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வளர்கிறார். அந்த வார்த்தையை கிரியை செய்யுது, வழியெல்லாம் மாற்றிப்பார். உங்களுக்கு விரோதமான எந்த அம்புகளும் வாய்க்கினால் போட்டு செய்வார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம நவடியில் இருக்கும்போது செய்கிற காரியம் வருத்தங்களை மாற்றி போடுறார். 2வது காரியம் வாழ்க்கையை மாற்றி போடுறார். 3வது உன் வாயின் புறப்படுற வார்த்தையை மாற்றி போடுறார். 4வது வழியெல்லாம் காக்கும்படி உன் வாழ்க்கையை மாற்றி போடுறார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை செய்யும்போது கர்த்தருக்கு விரோதமான சத்துக்கள் வந்தாலும் அது ஒன்று மேல் ஒன்று மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கேட்ட 4 வார்த்தை நிமித்தமாக புதிய மாதிரி கடன் செல்லும்போது தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. நொறுங்குண்டங்கள், வியாதிஸ்தர்கள், திக்கற்றவர்கள், ஒதுக்கப்பட்டு யார் இருந்தாலும் ஆண்டவரே இந்த வார்த்தை நிமித்தமாய் அவர் குடும்பத்தில் சமானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தின் குரல் கொடுத்து அப்பத்தையும் தண்ணி எண்ணெய்மாய் குரலமாய் நிறைவாய் அவர்கள் புதிய மாதிரி கொடுக்க கிருபைக்காக சொல்லுறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.